இன்னைக்கு சேதனோட 50வது படமான மகாராஜா ரிலீஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமாக போய்கிட்டு இருக்கு மதுரையில். எல்லா ஹீரோக்கும் 50வது படம் மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு தேட்டர்லையும் பாலாபிஷேகம் பண்ணுறது, ஃப்ளெக்ஸு, கட் அவுட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் சேதனோட ரசிகர்னு பெருமை கொள்கிறோம். பெருமை கொள்கிற விஷயமா நாங்கள் எந்த ஒரு ஃப்ளெக்ஸுமோ போஸ்டரோ இல்லை எந்த ஒரு தனிப்பட்ட வீண் செலவுகள் எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயக்கத்தில் உள்ள ஒரு தம்பி வந்து டியூபால்ன்ற ஒரு விளையாட்டில் வந்து நம்ம இந்தியாவுக்காண்டி இன்டர்நேஷனல் பிளேயராக விளையாட இருந்தாங்க. லீகலாகவே டியூபால்னு சொல்லி அது நம்ம தமிழ்நாட்டு அளவில் வச்சுருக்காங்க. ஹேண்ட்பால் மாதிரியே அது ஒரு விளையாட்டு. அதுக்கு வந்து லீகலாகவே அவர் தேர்ந்தெடுத்து எல்லாமே இந்தியாவுக்காண்டி போய் விளையாண்டாப்புல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. கஷ்டப்படுற ஃபேமிலினால நம்ம லீகலாகவே பணம் கட்டி அந்த கேம் வந்து நம்ம போய் விளையாண்டோம். அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து நாங்கள் நிறைய பேர்த்துல கேட்டோம், யாரும் ஹெல்ப் பண்ணலை. அந்த நேரத்தில் போகிறப்ப சேதன்கிட்ட கேட்டப்போ உடனே வர சொல்லி ஒரு பணம் கொடுத்துட்டு அந்த பையன் வந்து இந்தியா கண்டி போய் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இப்போ வந்து அவன் தமிழ்நாட்டு அளவு அந்த விளையாட்டுல கோச்சராக இருக்கான். இப்போ நிறைய பேர்த்து உருவாக்கிட்டு இருக்கான், கோச்சராக இருந்து உருவாக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட பேரில் NRS அகாடமின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து சேதன் பேரில் தான் அந்த அகாடமி இது பண்ண விளையாட்டு சொல்லணும். ஹேண்ட்பால், டிபால் இந்த 2 விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு சேலந்தோட அகாடமி கஷ்டப்படுற மாணவர்கள், ஆர்வம் உள்ளவங்களுக்கு, பசிக்கிறவனுக்கு தான் தெரியும் ருசியோட அருமை அப்படின்ற மாதிரி அவன் கஷ்டப்பட்டா, அதனால அவன மாதிரி கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் உதவி பண்றோன்னு உதவி தான். நம்ம மக்கள் செல்வனோட வரமுறையும் அப்படிதான் இருக்கும். கஷ்டப்படுறவங்க, கோர்ட் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. மறைமுகமா நிறைய இடத்துல உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அவரோட ரசிகரா எங்களால முடிஞ்சது மதுரை மாவட்டத்துல இருந்து உதவி பண்ணுறதுக்காண்டி இந்த படத்துக்கு எந்த ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணல. டோட்டல் ஆல் மதுரையில் இருக்க எல்லா ரசிகர் பண்ற இணை எல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணலை. அந்த அமௌண்ட்டை சேர்த்து வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்காண்டி. அதில் வந்து இன்னும் 2 மாதம் கழிச்சு மேட்ச் நடத்துறதா இருக்கும். அதில் கஷ்டப்படுற மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் விளையாட்டு உபகரணம் வாங்குறதுக்கும் கிரவுண்டை மின்மைப்படுத்துறதுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் நினைக்கிற எவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் கலெக்ட் பண்ணி அகில இந்திய செயலாளர் குமாரன், திருச்சி மாவட்டத்தில் சந்து, இவங்களோட வழிகாட்டுதல் படி என்னோட மாவட்ட செயலாளர் கலையரசன், மாவட்ட பொருளாளர் கோபி, அப்புறம் இளைஞரணி பசங்க எல்லாம் இங்கே இருக்க மதுரை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் திரட்டணும். அது நான் நினைச்ச அளவே வரல, வேற லெவலில் வந்துருச்சு. 1 லட்ச ரூபா பணமும் இப்போ ஒரு குமரன் சார் வந்து எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாப்புல. 1,10,000 வந்து அந்த போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பசங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பசங்க வந்திருக்காங்க. அவன் நட்ராஜ்ன்ற பையன் வந்து வர முடியல. இன்னைக்கு அவங்க சார்ந்த வந்து பசங்க வந்திருக்காங்க. அந்த செக்கை வந்து அவங்களோட முன்னாடி அவங்க இந்த படத்துல கொடுக்குற சந்தோஷம். மகாராஜா படம் வெற்றி பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட இன்னொரு சந்தோஷம், இதை கொடுக்குற நாங்கள் சந்தோஷம். சேதன அரசியல் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்க அகாடமி பத்தி நீங்க சொன்னதை சொல்லுங்க. இந்த படம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை பேர் உங்க இதுல இருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. இப்போ நடராஜா அவங்களை பொறுத்தளவு நல்ல கோச். அவங்க டியூபால் அண்ட் ஹேண்ட்பால் அவங்க 2மே. டியூபாலில் வந்து அவங்க இந்தியா லெவலில் போயிருக்காங்க. அப்புறம் ஹேண்ட்பாலில் நேஷனல் பிளேயர். அவங்க காலேஜ் டைம்ல இருந்தே நாங்கள் அவங்க ஜூனியர், காலேஜ் ஜூனியர். நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அப்படி எங்களை கூப்பிட்டாங்க. இப்படி ஒரு கேம் இருக்கு எங்களுக்கு தெரியாது. அவங்க இன்ட்ரோ பண்ணி அப்புறம் எங்களை விளையாட வச்சு அதில் நல்ல லெவலில் வந்தோம். என் பேர் வந்து யோகேஷ். என் பேர் அதனால் நேஷனல் லெவலில் போனேன். நேஷனல் லெவலில் மெயின் டீமில் ஆடுறேன். அதனால் அவங்க நல்லா கோச் பண்ணி நல்லா இந்த லெவலில் என்னை கொண்டு வந்துருக்காங்க. இப்போது என்னைய மாதிரியே இன்னும் நிறைய பசங்க முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல அகாடமி ஆரம்பிச்சு இதை வந்து தொடங்கி நல்ல விதமாக போகணும். எத்தனை பேர் இப்போ அந்த அகாடமியில் இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட அந்த அகாடமியில் நாங்கள் பழைய காலேஜ் பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருப்போம். நாங்கள் ஸோ ஃபர்தராக ஆள் சேருவாங்க அதில் இருப்போம். கண்டிப்பாக அகாடமி இது மதுரை பேஸ்டு அகாடமி. ஆமாம், கண்டிப்பாக மதுரை சுற்றுலாட்டத்தில் இருக்கவங்க எல்லா பேருமே சேர்ந்து தான் விளையாடுறாங்க. அமெரிக்கன் காலேஜ், அப்புறம் LDC காலேஜ், இந்த மாதிரி நாங்கள் எல்லா பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்லும் தனித்தனியாக வந்து கோச்சிங் கொடுத்து அவங்க நல்ல லெவலில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற இந்த டொனேஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து எங்களுக்கு நல்லா மேட்சுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். மேட்ச்சுக்கு போகிறோம், எந்த செலவு கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு. இங்கேருந்து எங்களுக்கு நேஷனல்ஸ் வந்து மகாராஷ்டிரா நடந்துச்சு. அப்போ போயிட்டு வர அந்த எக்ஸ்பென்ஸும் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இனிமேல் அந்த அகாடமினால எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவி கிடைக்கும். இந்த ஃபண்டை வச்சு ஃபியூச்சர்ல ஃபர்தராகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. கண்டிப்பா இது வந்து அந்த பையன் இன்னைக்கு வரல. நாங்க வேற லெவலில் அவர் பண்ணி வச்சிருக்காப்ல, நிறைய விஷயம் சொல்லியிருக்காப்ல. அதோட ஃபைல் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துல மாநில அளவில் ஒரு மேட்ச் நடத்த போறோம்.
அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மேட்ச் நடத்தலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாநில லெவலில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுக்கு என்ன உதவி தேவையோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். எங்களை சார்ந்து இருக்கிறவங்ககிட்டையும் உதவி வாங்கி கொடுப்போம்.